முதலாளி சத்தியமா நாளை கொடுத்து அனுப்புறேன் முதலாளி. முதலாளி முடியாது. இந்த பழனியப்ப கவுண்டர் முடியாதுன்னு சொன்னா முடியாதுதான். கவுண்டரையா, யாரு பப்பனியா? ஒரு வாரமா வாடகை பணம் கொடுத்து அனுப்ப முடியல. எனக்கு பணத்துக்கு கொஞ்சம் தேவையா இருந்தது. ஐயோ, இது அவங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல, சொல்லாமையே விட்டுட்டாங்களா? உனக்கு தேவையான தெரிஞ்சுட்டா நானே குற்றம். உங்க மனசு தங்க. ஐயோ, ரொம்ப புகழ். முதலாளி, அடுத்த தடவை இந்த வீட்டுக்கு வாடகை கேட்கணும்னு என்ன கூட்டிட்டு வந்த ரெட்ட குழல் துப்பாக்கி உனக்குத்தான். என்ன பார்த்து தான் அடிச்சிருக்கீங்க. மெதுவா மெதுவா. ஏண்டா என் முதுகுல கராத்தே ஆட பிராக்டிஸ் பண்ற? இல்ல முதலாளி, கட்டியா இருக்க உங்க மசில அப்படி தட்டி விடுறேனுங்க. எலும்ப உடைக்காம தட்டி விடு. சரிங்க. டேய் மணியா, நிறுத்தா. ஏய், மொத்த தேங்காய் எண்ணி பத்தேடா? பார்த்த முதலாளி. எவ்வளவு இருக்கு? 3400. அவ்வளவுதானா? ஆமா முதலாளி. சரி, எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி நம்ம பொன்னுசாமி கடையில கொண்டு போய் கொடுத்துரு. அப்ப நாராயணசாமி கடையில? வேண்டாம், இனிமே அவன் கடைக்கு ஒரு தேங்காய் கூட கொடுக்க மாட்டேன். இந்த பழனியப்ப கவுண்டரை ஏமாத்த நினைக்கிறவன இந்த பழனியிலே பழைக்க விட மாட்டேன், தெரியுமா? சரிங்க முதலாளி. போ. இந்தா குடி. ஐயோ, இதுல தண்ணியே இல்லையே முதலாளி. உன்னை புடின்னு தானே சொன்னேன். குடி நான் சொன்னேன். தேங்காய் இருக்குல்ல, அதை வெட்டி சாப்பிடு. சரிங்க.